Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். உலகத்தோட முதல் லேசர் பீம் ஆயுதத்தை இஸ்ரேல் அறிமுகப்படுத்தி இருக்கு. அது குறித்து தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தமிழ் ஜனம் டிஜிட்டல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மலாம் ஸ்டார் வார் படம் பார்த்துருப்போம். அந்த ஸ்டார் வார் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த வானத்தில் பறந்து வர பறக்கும் தட்டுகள் மாதிரியான அந்த வாகனத்தை இங்கேருந்து லேசர் ஒளிக்கற்றைகள் போய் தாக்கி அழிக்கும். இது ஃபிக்ஷன் மூவியில் மட்டும்தான் நாம் இது பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி அது நிஜத்திலே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அப்படியான ஒரு ஆயுதத்தை தான் இஸ்ரேல் உருவாக்கியிருக்கு. இஸ்ரேல் உலகத்தோட ஃபஸ்ட் லேசர் பீம் மிசைல் இன்டர்செப்டாரை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு பேர் அயன் பீம் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது பேட்டில் ஃபீல்டில், அதாவது ஒரு போர் சூழலில் சோதனை பண்ணி போருக்கு முழுக்க தயாராக இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறதையும் இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. இஸ்ரேலோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் R&D யூனிட்டு, அதே போல் இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸை சேர்ந்த ரஃபேல், அப்புறம் எல்பிட் சிஸ்டம், இந்த 4 அமைப்புகளும் சேர்ந்து தான் இந்த உலகத்தோடைய முதல் லேசர் பீம் இன்டர்செப்டாரை உருவாக்கி வச்சுருக்காங்க. இது எப்படி தாக்கி அழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்திலேருந்து ஒரு த்ரெட்டு வரும் பொழுது, அது ஒரு ட்ரோனாகவோ ஒரு ஏவுகணையாகவோ இருக்கும் பொழுது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுகளில் இங்கேருந்து இந்த ஹை பவர் லேசர் ஒளிக்கற்றைகளை அதன் மேலே பாய்ச்சி அதை தாக்கி அழிக்கிறாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு ஏவுகணை எடுக்கக்கூடிய அந்த மேக் 3 வேகத்தை விட இது மிக அதிவேகத்தில் போய் எதிரியினுடைய அந்த ஏவுகணையோ ட்ரோனையோ தாக்கி அழிக்குது அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது ஆயுத உலகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகுது அப்படின்றாங்க. காரணம் என்னென்னா, நமக்கெல்லாம் தெரியும் எப்படி ஒரு ஏவுகணையை வானத்தில் தாக்கும் பொழுது அதை தாக்கி அழிப்பதற்கு மற்றொரு ஏவுகணை அப்படிங்கிற ஒரு சூழல் மாறி இப்போல்லாம் ட்ரோன் வந்துருச்சு. ஸோ ட்ரோன் வந்ததுக்கப்புறம் அந்த போருக்கான செலவு அப்படிங்கிறது மிகப்பெரிய கணிசமான அளவில் குறைஞ்சிருக்கு. பல $1000 இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை வெறும் சில $100 மட்டுமே உள்ள ட்ரோன்களால் தாக்கி அழிக்க முடியும். அப்படித்தான் இந்த லேசர் பீம் இன்டர்செப்டாரும் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு $60,000 செலவு பிடிக்கக்கூடிய ஏவுகணைக்கு பதிலாக வெறும் $2 செலவில் இந்த லேசர் ஒளிக்கற்றைகள் மூலமாக எதிரியினுடைய ஏவுகணையை தாக்கி அழிக்கலாம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு. இந்த ஆண்டோட இறுதியில் நாங்கள் இதை டெப்ளாய் பண்ண போகிறோம், இதுக்கு பேர் அயன் பீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இதை டெப்ளாய் பண்ணிட்டாங்க அப்படின்னா இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு அமைப்பை உடைக்கிறதுக்கு உலகத்தில் எந்த இராணுவமுமே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவும் கூட இது மாதிரியான ப்ராஜெக்ட் துர்கா 2 அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் லேசர் ஆயுதங்களை உருவாக்குவதற்கான திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அது முழுமையாக போர் சூழலுக்கு ஏற்ற மாதிரி முழு வடிவம் பெறலை. ஆனால் அதை நோக்கிய பயணத்தில் இந்தியா வேகமாக நடைபோட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இதில் ஒரு டெக்னாலஜிக்கல் லீப்பை இஸ்ரேல் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு இன்னொரு விஷயம்தான் ரஃபேல் கிட்டேருந்து அவங்க வாங்கியிருக்க அந்த அடாப்டிவ் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம். அதாவது இந்த லேசர் ஒளிக்கற்றைகள் மூலமாக வெகு தொலைவில் இருக்கக்கூடிய வெகு தொலைவிலேருந்து வரக்கூடிய ட்ரோன்களையோ ஏவுகணையோ இந்த ரஃபேலுடைய அந்த அடாப்டிவ் ஆப்டிக்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலமாக கச்சிதமாக குறி வச்சு அழிக்க முடியும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, இதை வெளிநாட்டிற்கு வெகு விரைவில் இந்த தொழில்நுட்பத்தை விற்கவும் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இஸ்ரேலுடைய மிக நெருங்கிய நண்பனாக இந்தியா பார்க்கப்படுகிறது. ஸோ இந்தியாவிற்கு இந்த ஆயுதம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.